கன்னியாகுமரியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு தாவேக்கு நிர்வாகி 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் நியமனத்தில் தொடரும் வசூல் வேட்டை புகாருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இப்போ நம்மளுக்கு அவர் ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவங்க நல்ல விட்டு அவங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டாங்க. நான் டிவிக்கு மெம்பரா இருந்தா மட்டும் தான் பண்ணி கொடுப்போம், இல்ல அவங்க டிவிக்கு மெம்பர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் சொன்னேன் ஒரு 15 தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுத்துருவோம், இல்ல கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி தருவோம். அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார், என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 பண்ணலாமா? அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 15 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சத்திற்கு இறங்கி வந்து தாவேகா நிர்வாகி பேரம் பேசியதாக கூறப்படும் ஆடியோதான் இது. பெண் வழக்கறிஞரிடம் நம்பிக்கையை கொடுத்து பணம் பறிக்க முயன்றது அம்பலமானதும் கட்சி பொறுப்பில் இருந்து தாவேகா நிர்வாகி நீக்கப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு கட்சி நிர்வாகிகள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பணம் பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்களை தேர்வு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் பணிக்கு பாலூர் பகுதியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் விண்ணப்பித்துள்ளார். அதை அறிந்து கொண்ட நபர் ஒருவர் பெண் வழக்கறிஞரிடம் வாட்ஸ்அப் கால் மூலம் பேசியுள்ளார். எதிர்தரப்பில் பேசியவர் தன்னை கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேகா நிர்வாகி அனீஷ் என அறிமுகப்படுத்தியுள்ளார். ஆரம்பத்தில் வழக்கறிஞரின் அனுபவம் குறித்து பேச்சு கொடுத்தவர் பின்னர் அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக தூண்டில் போட்டுள்ளார். மேலும் தாவேகாவில் பணியாற்றியதற்கான போட்டோக்கள் ஏதேனும் இருந்தால் உங்களது வேலைக்கு கேரண்டி தருவதாக உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேச்சு கொடுத்த அனீஷ் ஒரு கட்டத்தில் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரசு வழக்கறிஞர் பணி உறுதி என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதை கேட்டு இளம்பெண் குரலை தாழ்த்தி பேசியதும் 12 லட்சம் ரூபாயாக குறைத்து கொண்டு பேரம் பேசியுள்ளார். ஆனால் இது பெரிய தொகை என்றும் தன்னால் தர இயலாது எனவும் கூறி பெண் வழக்கறிஞர் பின்வாங்கியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அத்துடன் பெண் வழக்கறிஞரிடம் லஞ்சம் கேட்டவர் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமாரின் நெருங்கிய நண்பர் அனீஷ் என்பதும் அம்பலமாகி உள்ளது. இந்த நிலையில் அவர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பெண் வழக்கறிஞரிடம் 12 லட்சம் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்த அனீஷ்குமாரை நீக்கி கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளிவந்த நிலையில் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் செயல்பட்டதாக கூறி தற்காலிகமாக செயற்குழு உறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு லஞ்சம் கேட்ட நிர்வாகியை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டது தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.